உங்கள் காதலில் ஏஞ்சல் சைட்லேருந்து உங்கள் காதலுக்கு அவங்க என்ன நியூஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காதலுக்கு வந்து யாருமே ஹெல்ப் இல்லை, என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியல. இப்போ நீங்களும் உங்கள் நபர்களும் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா, தொடர்பு கொள்ளாமலே இருக்கீங்க அப்படின்னா, யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக யாரோ ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ அது வந்து உங்களை சுற்றி நிற்க நபர்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகே. அப்போ நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டு இந்த நபர்களை நம்பலாமா வேண்டாமா, இந்த நபர்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டால் நல்லா இருக்குமா அப்படி சொல்லி உங்கள் மனசில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹெல்ப் கேட்கலாம். ஓகே. ஸோ உங்களை சுற்றி நிற்க நபர்கள் வந்து உங்கள் காதலுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த நபரை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா, இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீ நோ கான்டாக்டில் இருக்க, தூரமாக இருக்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கு வந்து திருமணமாகியிருக்கு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திருமணமாகியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காதில் வந்து முழுசாக சேர விடாமல் தடுக்கிறது வந்து ஒரு குழந்தையோட எனர்ஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு திருமணமாகி குழந்தையெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனால தான் இவங்களால முழுசாக அவங்கக்கிட்ட வந்து தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மட்டுமே தடையாக இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த காதல வந்து ஈர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஈர்ப்பு வந்து இல்லை அப்படின்றாங்க. அதாவது இந்த காதல வந்து இன்னுமே நீங்கள் நிறைய அதிகப்படுத்தணும். ஓகே. ஸோ அப்படி அதிகப்படுத்தும் போது தான் இந்த காதல வந்து உங்கள் வசமாக தக்க வச்சுக்கொள்ள முடியும். அப்போது உங்கள் சைடு வந்து போதிய வந்து அந்த ஈர்ப்பு இது வந்து இல்லை அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் கூட உங்கள் காதல வந்து வெளிக்காட்டிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல அப்படி சொல்கிறாங்க. அப்போது உங்கள் காதலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க.